மாநிலங்கள் டெல்லிக்கு கீழே இருக்க வேண்டும் என்பதை பாஜகவின் அஜெண்டா என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், மீனவர் கைது விவகாரத்தில் பிரதமர் விஸ்வ குருவாக இல்லாமல் மௌன குருவாக உள்ளதாக விமர்சனம் செய்தார். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி கடலூர் ரயில் திட்டம் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே நாட்டை காக்கும் கதாநாயகன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2006 திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா, சகோதரர் ராகுல் காந்தி, மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே, மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன். இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற, இடஒதுக்கீட்டை பாதுகாக்க, மதச்சார்பின்மை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம். ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார்? மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஒரு முறை கூட சமூக நீதியை பாதுகாப்பேன் என்றோ, இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல. அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா, துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். ஐபிஎஸ் இருந்தவர். அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர். அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார். இப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்காங்க. காவல்துறையில் பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜென்ட்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.